Hi everyone, welcome to my channel. நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் first time view பண்றீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை subscribe பண்ணுங்க. subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம இந்த வீடியோல பைத்தான்ல டிக்ஷனரினா என்னன்றத பார்க்கலாம். First டிக்ஷனரியை நம்ம எப்படி கிரியேட் பண்றதுன்றத பார்க்கலாம். First நீங்க டிக்ஷனரிக்கு ஒரு நேம் கொடுத்துக்கணும். அந்த டிக்ஷனரி நேம் நீங்க கொடுக்கறது தான் நேம். டிக்ஷனரிலயும் curly braces தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். செட்லயும் curly braces தான் யூஸ் பண்ணுவோம். டிக்ஷனரிலயும் curly braces தான் யூஸ் பண்ணுவோம். என்ன டிஃபரன்ஸ்னா இங்க டிக்ஷனரியில கீ தனியா இருக்கும், வேல்யூ தனியா இருக்கும். அதாவது கீ வேல்யூ பேர்னு அதை சொல்லுவோம். ஒரு கீக்கு ஒரு வேல்யூ இருக்கும், அது ஒரு பேர். இன்னொரு கீக்கு இன்னொரு வேல்யூ இருக்கும், அது இன்னொரு பேர். கீ வேல்யூ எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஒரு உங்க ஃப்ரெண்டோட கான்டாக்ட் நம்பர் நீங்க எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராமோட நம்பர் நீங்க எடுக்கிறீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, சர்ச் பை நேம்ல போயிட்டு ராமன் நீங்க டைப் பண்ணுவீங்க. நீங்க டைப் பண்றீங்க பாத்தீங்களா ராமன்னு, அந்த ராமன் நீங்க டைப் பண்ற அந்த இதுக்கு தான் கீன்றது பேர். உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கிடைக்கும் பாத்தீங்களா, அதுதான் வேல்யூ. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம ஜென்ரலா டிக்ஷனரி எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஒரு வார்த்தைக்கு மீனிங் தெரியலனா அதோட அர்த்தம் தெரிஞ்சுக்க நம்ம டிக்ஷனரி யூஸ் பண்ணுவோம். எனக்கு வைட்டல்ன்ற ஒரு வார்த்தைக்கு மீனிங் வேணும். அந்த வைட்டல்ன்றதான் கீ. அந்த வைட்டல்ன்றத நான் டிக்ஷனரியில தேடுவேன். தேடும் போது எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், அதாவது இம்பார்ட்டன்ட்னு. அந்த வைட்டல்ன்றது கீ, இம்பார்ட்டன்ட்ன்றது வேல்யூ. வைட்டல் இம்பார்ட்டன்ட் இது ஒரு பேர். இந்த மாதிரி நிறைய பேர்ஸ் நம்ம டிக்ஷனரியில சேவ் பண்ணிக்கலாம். அந்த பேர்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை காமாஸ் and it is enclosed within curly braces. இப்படிதான் நம்ம டிக்ஷனரியை கிரியேட் பண்ணணும். இப்போ நான் ஒரு டிக்ஷனரி நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன். கேப்டன்ஸ் நான் டிக்ஷனரி நேம் எடுத்துக்கிறேன். சிஎஸ்கே நம்ம ஸ்ட்ரிங்ன்றதுனால நம்ம கோட்ஸ்ல கொடுக்கிறோம். தோனி எம்ஐக்கு ரோஹித், ஆர்ஆருக்கு ஸ்மித். ஓகே, இதுதான் நம்ம கிரியேட் பண்ண டிக்ஷனரி. இப்போ இந்த டிக்ஷனரி நான் பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பண்ணனா எனக்கு நம்ம கிரியேட் பண்ண இது அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. கீ வேல்யூஸ் பேர் நான் 3 கொடுத்துருக்கேன். சிஎஸ்கேக்கு தோனி, எம்ஐக்கு ரோஹித், ஆர்ஆருக்கு ஸ்மித். அது செப்பரேட்டட் பை காமாஸ், என்க்ளோஸ்ட் வித்தின் curly braces. இப்போ நான் இந்த வேல்யூஸை நான் எப்படி ஆக்சஸ் பண்றது, ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். நம்ம லிஸ்ட் நம்ம எப்படி வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ணுவோம், பேஸ்ட் ஆன் இண்டெக்ஸ் நம்பர். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இண்டெக்ஸ் நம்பர் இருக்கும். அந்த இண்டெக்ஸ் நம்பர் வச்சு நம்ம வேல்யூஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்க கேப்டன்ஸ்ன்ற டிக்ஷனரியில நம்ம வேல்யூஸை எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். ஆனா நம்ம இங்க லிட்டில் பிட் டிஃபரெண்ட். நம்ம இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ண மாட்டோம். அந்த இண்டெக்ஸ் நம்பருக்கு பதிலா கீஸ் யூஸ் பண்ணுவோம். அங்க இண்டெக்ஸ் நம்பர் என்ன வேலையை பார்க்குதோ அதே வேலையை இங்க கீஸ் பார்க்கும். இப்போ நான் ஆக்சஸ் பண்ணி காட்டுறேன். கேப்டன்ஸ் ஆஃப் சிஎஸ்கே அப்படின்ற நான் கீ கொடுத்துக்கிறேன். எனக்கு அதுக்கான வேல்யூ தோனின்றது கிடைச்சிருச்சு. நாட் ஓன்லி சிஎஸ்கே, இப்போ நான் ஆர்ஆர்னு கொடுத்துக்கிறேன். எனக்கு அதுக்கான வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ நான் கீஸ் நம்ம 3 கீஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம கிரியேட் பண்ணாத கீஸ் நான் ஆக்சஸ் பண்ண பார்த்தேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கேகேஆர் நான் கிரியேட்டே பண்ணல, அதை நான் ஆக்சஸ் பண்ண பார்த்தேன்னா எனக்கு எரர் காமிக்குது. என்ன எரர்னா கீ எரர். ஏன்னா நம்ம கேகேஆர்னு நம்ம ஒன்றும் கொடுக்கவே இல்லை. இப்படிதான் நம்ம டிக்ஷனரியை கிரியேட் பண்ணுவோம், ஆக்சஸ் பண்ணுவோம். இப்போ நான் டிக்ஷனரியில வேல்யூஸை ஆட் பண்ண முடியுமான்றத பார்க்கலாம். நம்ம 3 பேர் தான் இருக்குது. 4வதா ஒரு பேரை என்னால் ஆட் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். அது எப்படி ஆட் பண்ணலான்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க டிக்ஷனரி நேம் எழுதிக்கோங்க. கேப்டன்ஸ் ஆஃப், நான் ஆர்சிபி ஓட கேப்டன் நான் ஆட் பண்றேன், கோலி. இப்போ நான் கேப்டன்ஸ்ன்றது நான் பிரிண்ட் பண்ணனா எனக்கு ஆர்சிபி கோலின்றது
கடைசியா ஆட் ஆகும். நம்ம வந்து டிக்ஷனரியில வந்து ஆட் பண்ற இது எல்லாமே கடைசியில தான் ஆட் ஆகும். இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துட்டோம், டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்றது, எப்படி வேல்யூஸ் ஆக்சஸ் பண்றது, எப்படி ஆட் பண்றது. இப்போ வந்து நம்மளால அப்டேட் பண்ண முடியுமா, ஆல்ரெடி இருக்க பேரை நம்மளால அப்டேட் பண்ண முடியுமா, அப்டேட்னா சேஞ்ச் பண்ண முடியுமா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பண்ணியே காட்டுறேன். கேப்டன்ஸ் ஆஃப், நான் எம்ஐயோட கேப்டன் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்றேன். ரோஹித் பதிலாக நான் வந்து பொலாடுன்னு நான் வந்து போடுறேன். இப்போ வந்து என்னோட கேப்டன்ஸ் நான் பிரிண்ட் பண்ணேன்னா, நம்ம முன்னாடி ஸ்கிரீன்ல என்ன பார்த்தோம், அவுட்புட் ஸ்கிரீன்ல மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் வந்து ரோஹித்னு நம்ம வந்து பார்த்தோம். இப்போ வந்து அது நம்ம வந்து பொலாடுன்னு அப்டேட் பண்ணியாச்சு. இப்படிதான் நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். நம்ம ஆட் பண்றதை பத்தி பார்த்தாச்சு, அப்டேட் பண்றதை பத்தி பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்மளால டெலீட் பண்ண முடியுமா, ரெண்டு மெத்தட்ல நம்ம வந்து டெலீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து டெலீட் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். டெலீட் கேப்டன்ஸ் ஆஃப், நீங்க எந்த பேரை நீங்க டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேரோட இண்டெக்ஸ் நம்பர் நீங்க கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எம்ஐயே நான் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதோட இண்டெக்ஸ் நம்பர் நம்ம இங்க என்ன பண்ணுவோம், கீஸை தான் நம்ம இண்டெக்ஸ் நம்பரா யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இண்டெக்ஸ் நம்பர்னா பேசிக்கலா நம்ம வந்து கீஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் எம்ஐன்ற கீ வந்து நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் கேப்டன்ஸ்ன்னு பிரிண்ட் பண்றேன். எனக்கு வந்து அந்த எம்ஐ பொலாடு அந்த பேரே வந்து எனக்கு வந்து டெலீட் ஆயிடுச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து பை யூசிங் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ்னா நம்ம டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஃபங்க்ஷன் நேம் எழுதுவோம். பாப் தான் நம்ம டெலீட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போற ஃபங்க்ஷன். இந்த ரவுண்ட் பிராக்கெட்குள்ள தான் நம்ம வந்து எந்த வேல்யூவை டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான கீ வந்து நான் எழுதணும். இப்போ வந்து நான் வந்து ஆர்ஆர்ன்ற ஸ்மித் இந்த பேரை நான் டெலீட் பண்ணணும். ஸோ நான் அதுக்கான கீயான ஆர்ஆர் அதை நான் எழுதிட்டேன்னா எனக்கு ஸ்மித்ன்றது டெலீட் ஆயிடுச்சுன்ற மெசேஜ் வந்து இப்போ காட்டுது, ஸ்மித் இஸ் டெலீட்டட்னு. இப்போ நான் கேப்டன்ஸ் நான் கொடுத்தேன்னா எனக்கு அந்த பேர் வந்து இருக்காது. இப்படிதான் நம்ம வந்து டெலீட் பண்ணுவோம். இப்போ வந்து இன்னும் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. கேப்டன்ஸ் டாட் கீஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. கீஸ்னா இருக்க கீஸை மட்டும் அது வந்து பிரிண்ட் பண்ணும். ரெண்டு கீஸ் இருக்குது, சிஎஸ்கே ஆர்சிபி. இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது கேப்டன்ஸ் டாட் வேல்யூஸ் ஆஃப். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், நமக்கு நேம் இட் செல்ஃப் இண்டிகேட்ஸ் வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். டோனின்றது ஒரு வேல்யூ, கோலின்றது ஒரு வேல்யூ, இந்த மாதிரி வேல்யூஸை நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது கேப்டன்ஸ் டாட் பாப் ஐட்டம். பாப் ஐட்டம் என்ன பண்ணும்னா நமக்கு வந்து கடைசியா நம்ம டிக்ஷனரியில என்ன வேல்யூ ஆட் ஆச்சு அதை வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். கடைசியா ஆர்சிபி கோலி இந்த பேர் வந்து ஆட் ஆச்சு. நம்ம வந்து ஆட் பண்ணணும், எப்படி ஆட் பண்ணுன்றதை பார்க்கும் போது கேப்டன்ஸ் ஆஃப் ஆர்சிபி ஈக்குவல் டு கோலி இந்த இது நம்ம கொடுத்தோம்ல அதை தான் நமக்கு வந்து இப்போ டிஸ்பிளே பண்ணியிருக்குது. ஸோ இதுதான் வந்து பாப் ஐட்டம். இப்போ வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது கேப்டன்ஸ் டாட் கிளியர். கிளியர் வந்து நம்ம டிக்ஷனரியில் இருக்க எல்லா பேரையும் கிளியர் பண்ணிடும். இப்போ நான் இது கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஒரு எம்டி டிக்ஷனரி வந்து கிடைச்சிருச்சு. இதுதான் வந்து கிளியர் ஃபங்க்ஷன். நம்ம இப்போ வரைக்கும் என்னென்னலாம் பார்த்துருக்கோம், டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி வேல்யூஸை ஆட் பண்ணணும், எப்படி வேல்யூஸை அப்டேட் பண்ணணும், எப்படி வேல்யூஸை டெலீட் பண்ணணும், இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தாச்சு. ப்ளஸ் சில ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், கீஸு, பாப் ஐட்டம், கிளியரு, பாப்பு. இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு ரெண்டு லிஸ்ட்டை நான் வச்சு எப்படி நான் ஒரு டிக்ஷனரியை கிரியேட் பண்ணுவேன் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து லிஸ்ட்டுக்கு வந்து நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். டீம்ஸ்னு ஒரு லிஸ்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சிஎஸ்கே ஆர்ஆர் எஸ்ஆர்ஹெச் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லிஸ்ட். செகண்ட் லிஸ்ட் வந்து கேப்டன்ஸ் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். சிஎஸ்கேக்கு வந்து தோனி, ஆர்ஆருக்கு வந்து ஸ்மித்து அண்ட் எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து வார்னர்னு நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து கீஸ், சிஎஸ்கே ஆர்ஆர் எஸ்ஆர்ஹெச் வந்து கீஸ், இது தோனி ஸ்மித் வார்னர் வந்து வேல்யூஸ். இந்த கீயும் இந்த வேல்யூஸை நான் வந்து பேர் பண்ணணும், அதாவது ஜாயின் பண்ணணும். அந்த ஜாயின் பண்றதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் ஜிப் ஃபங்க்ஷன். zip simply joins the keys and the values. எனக்கு வந்து இதை ஜாயின் பண்ணியாச்சு. எனக்கு வந்து டிக்ஷனரி ஃபார்மேட்ல அவுட்புட் வேணும்ன்றதுனால நான் வந்து டிக்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். டிக்ட் ஆஃப் நான் வந்து ஜிப் பண்றேன் எதை, டீம்ஸையும் கேப்டன்ஸ்ன்றதையும்.
ஓகே, எனக்கு வந்து டிக்ஷனரி ஃபார்மேட்ல அவுட்புட் வந்துச்சு. இது டிக்ஷனரி ஃபார்மேட்டை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, கர்லி பிரேசஸ் இருக்கணும், இந்த காலன் இருக்கணும், கீ வேல்யூஸ் பேர் வந்து செப்பரேட்டட் பை காமாஸ். ஓகே, இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இவ்வளோதான் டிக்ஷனரி. நம்ம டிக்ஷனரினா என்னன்றதை குயிக்காக இப்போ பார்த்துடலாம். டிக்ஷனரி வந்து ஃபர்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணணுன்றதை நம்ம பார்த்தாச்சு. எப்படி ஆட் பண்ணணும், எப்படி டெலீட் பண்ணணும், எப்படி அப்டேட் பண்ணணும், டெலீட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, எப்படி வந்து நம்ம வந்து 2 லிஸ்ட்டை வச்சு டிக்ஷனரி கிரியேட் பண்ணணும். ஸோ டிக்ஷனரி வந்து ஒரு மியூட்டபிள், அதே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மியூட்டபிள்னா நம்ம வந்து எலமெண்ட்ஸை ஆட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து டிக்ஷனரி வந்து மியூட்டபிள்னு நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதுக்கு முன்னாடி படித்த லிஸ்ட்டு, டப்புளு, செட்டு, இப்போ படித்த டிக்ஷனரி, இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஓவர் வியூவாக பார்த்துடலாம். தேங்க்யூ.